இந்த பிரச்சனை இது இப்ப இல்ல. இது வந்து காலங்காலமா ரொம்ப வருஷமாவே இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க சார். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இசையின் தத்துவத்தை ஏழைகளிடம் திணித்தவர் இசைஞானி. வரிகளின் தத்துவத்தை வலியவர்களிடம் திணித்தவர் வைரம். அன்னைக்கு அரு மாசம் ஒரு வருஷம் அவரது மேன்மாடுதே. அதை போல நான் பாட முடியாது. அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ரீங்காரங்கள் திரும்பி பார்க்க வைத்த தலைவன் இசைஞானி. அவருடைய தனிப்பட்ட வாழ்வை விமர்சனம் செய்வதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை, எவருக்கும் தகுதி. அதேபோல் எங்களுடைய மூத்தவர் கவிப்பேரரசு வைரம், விதியோடு நானே விளையாடி போனால் கற்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. இந்த பாடலை எழுதுகிற போது 2 பேருமே எழுதுறாங்க. வைரமுத்துவை தாக்கி எழுதப்படுகிற வரியை இசைஞானி. ஏன் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானை ஏன் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்திற்கு வரிகள் கொடுத்தார்? எல்லாம் அரசியல். அது சாதாரண அரசியல் அல்ல, சனாதன அரசியல் புகுந்து கிடக்கிறது. ஆனால் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் 2 பேரும் இடையே. ஈழம் கதறுகிற போது இருவரும் எங்கே போகிறேன்? இவ்வளவு நேரம் உங்களை வாழ்த்துனேன். நீங்கள் கோடிகளில் பணம் வாங்கலாம், லட்சங்களில் சம்பாதிக்கலாம், ஆனால் லட்சியம் இல்லை. மீண்டும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இணைய வேண்டும். இன்னொன்னையும் சொல்றேன், எச்சரிக்கையோடு 2 பேருக்கும் சொல்றேன், நீங்க இணையலைன்னா அடிப்போம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமிர்தா. இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட இயக்குனர் முகில் அவர்கள் இருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இயக்குனரா அவரோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். முகில் அப்படின்னு அவர் சொல்றதை விட முகில் வீரப்பன் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ன்றதை நான் நம்புறேன். உங்களோட பேட்டிகள் எல்லாமே நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் சார். ஸோ இப்போ நாங்க எல்லார்கிட்டையும் ஒரு கருத்து கேட்டுட்டு இருக்கோம். திருப்பி மக்களுக்கே தோணும், திருப்பியும் இதே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அதையும் தாண்டி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்லாம் நாங்க நினைக்கல. எல்லார்கிட்டையும் நாங்க கருத்து கேட்கும் போது அதே ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற அதே சார்பா உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது நீங்க இதுக்கு உங்களுக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், இல்ல அந்த மாதிரி கிடையாதுன்னு கூட நீங்க சொல்லலாம் சார். நான் எந்த டாபிக் பேசுறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்படுறது என்னன்னா, இந்த பிரச்சனை இது இப்ப இல்ல, இது காலங்காலமா ரொம்ப வருஷமாவே இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க சார். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் பேசுகிற போது இளையராஜா வைரமுத்து என்பதை என்னால் உணர முடிந்தது. இசையின் தத்துவத்தை ஏழைகளிடம் திணித்தவர் இசைஞானி. வரிகளின் தத்துவத்தை வலியவர்களிடம் திணித்தவர் வைரமுத்து. இருவரும் ஆளுமைகள். ஒரு மனிதனின் வாழ்வை இறுதி வருடங்களை தொட்டு கொண்டிருக்கிற காலப்பகுதியில் கடந்து போனவர்கள் 2 பேரும். ஒரு போர்க்களமும் 2 பூக்களும். வைரமுத்து எழுதிய புத்தகம் என்னை தமிழ் பேச வைத்தது. இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் என் இதயம் தொட்ட காவியம் என்னை அழகு தமிழில் பேச வைத்தது. வைரமுத்து என்னை செதுக்கிய சிற்பிகளில் ஒருவர். அவன் எழுதிய புத்தகம்தான் நான் இன்று பேசுகிற தமிழ். நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற போதே வைரமுத்தினுடைய அனைத்து புத்தகங்களையும் அதுவரை எழுதியிருந்த, நான் குறிப்பாக 96 வரை எழுதியிருந்த அனைத்து புத்தகங்களும் நான் படித்திருக்கிறேன், அனைத்து காப்பியங்களையும். சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு தமிழர் தாயகத்தை வென்றெடுப்பதற்காக திரைக்கூத்துகளில் தோன்றி ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய மகத்தான மாபெரும் புரட்சிகர தமிழர். அவன் எழுதிய வள்ளி திருமண நாடகங்கள், அரிச்சந்திர மயானகண்ட நாடகங்கள் என் கிராமங்களில் பார்த்து ரசித்து திரைப்படத்துறைக்கு வந்தவன். அரிச்சந்திர மயானகண்டம் நாடகத்தில் ஒரு வரி வரும், காட்டுக்கு சென்ற மகன் காணவில்லையே
சந்திரமதி ஒப்பாரி வைக்கிற அந்த நிகழ்வை நான் பிறந்த புண்ணிய தேசம் தாஞ்சூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் நடக்கிற அந்த விழாவில் நானும் கண்ணீர் சுரிந்து அழுதவன். வள்ளி திருமணம் நாடகம் என் கிராமத்தை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் இன்றளவும் நடத்தப்படுகிற ஒரு தெருக்கூத்து. சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அந்த நாடகங்கள் காயாத கனகத்தே என்று வேடனாக வேடமிட்டு முருகனாக அவதரித்து வருகிற அந்த நடிகர் பாடுகிற அந்த பாடல் என்னை சென்னைக்கு சினிமாவிற்கு தள்ளியது. ஆக ஒரு மனிதனை உந்துதல் சக்தியாக ஊன்றுகோலாக உண்மை தத்துவத்தை உலகத்திற்கு அறிய வைப்பதற்காக ஓடிப்போ என்று சொன்ன நாடகங்களும் திரை காவியங்களும் இன்றளவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் பிறந்த புண்ணிய தேசம் PU சின்னப்பா பிறந்த மண்ணில் பிறந்தவன். கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊருக்கு அருகாமையில் பிறந்தவன். என் மூத்தவர் அண்ணன் கருணாஸ் பிறந்த கிராமத்தில் பிறந்தவன். அதைவிட பட்டுச்சேலை சந்தைக்கு வந்தகிளி போன்ற படங்களை தமிழ் திரையுலகில் கொடுத்து எருக்கஞ்செடியோரம் இழுத்து பிடிச்சைய மாமா என்கிற பாடலை எல்லோரும் பாட வைத்த பெருமை எங்களுடைய மூத்தவர் என்னுடைய அண்ணா ராஜா அண்ணாதுரையை சேரும். அவர் பிறந்த மண்ணில் நான் பிறந்தவன். அந்த பெருமையை சொல்லிதான் ஆக வேண்டும். கருமேடு கருவாயன் பெரியண்ணா போன்ற படங்களை தயாரித்த எங்கள் மாபெரும் மகத்தான அண்ணன் SK சுப்பையா பிறந்த மண்ணில் நானும் பிறந்தவன். ஆகையால் திரைத்துறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. என் கிராமத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இசைஞானியினுடைய பாடல் அன்னைக்கு ஒன்று தேடுதே அருமாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே, அதை போல என்னால் பாட முடியாது. ஆனால் அந்த பாடல் சிறிய வயதில் திருமணங்களில் மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, அந்த காலத்தில் அந்த ரவுண்டாக இருக்கிற கேசட்டை தூக்கி அப்படி வச்சு அதை சுற்றும் பொழுது ஒலிக்கிற அந்த ஒளிபெருக்கிகள், அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ரீங்காரங்கள் அன்னைக்கிலேயே உன்னை தேடுது என்கிற அற்புத பாடலை திரும்பி பார்க்க வைத்த தலைவன் இசைஞானி. அவன் நடை ஓட்டத்தில் கம்யூனிச தத்துவத்தை கற்றுக்கொண்டு மெரினா கடற்கரையில் தன் வாழ்வை துவங்கிய இசைஞானி அவருடைய அண்ணன் பாஸ்கரன், தம்பி கங்கைமரன் போன்றவருடைய கரம் பிடித்து மெரினா கடற்கரையில் கம்யூனிச தத்துவத்தை இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே வகுத்தளித்து கொடுத்த அற்புத பெருமக்கள். இசைஞானியை அவருடைய தனிப்பட்ட வாழ்வை விமர்சனம் செய்வதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை, எவருக்கும் தகுதி இல்லை. அதேபோல் எங்களுடைய மூத்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து, விதியோடு நானே விளையாடி போனால் கற்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே, இந்த வரிகளை என் மக்களுக்கு கொடுத்த மகத்தான கவிஞன். அது மட்டுமல்ல, பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியேன், இந்த பாடலை எழுதுகிற போது 2 பேருமே எழுதுறாங்க, இசைஞானியும் வைரமுத்து. வைரமுத்துவை தாக்கி எழுதப்படுகிற வரியை இசைஞானி எழுதியிருப்பார், இசைஞானியை தாக்கி வைரமுத்து ஒரே பாடலில் எழுதியிருப்பார். ஆக அந்த பாடலில் இருவருக்குமே பிரச்சனை ஏற்படுகிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் பண்ணையபுரத்து பகுதிகளில் நொங்கு வண்டிகளை ஓட்டிக்கொண்டு காலத்தை கழித்த இசைஞானி, பெடல் போட தெரியாமல் மிதிவண்டியை அழுத்தி ஆங்காங்கே விழுந்து காயம் பெற்ற வைரமுத்துவும் வைகை நதி கரையோரங்களில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அற்புதமாக இந்த மண்ணுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இருவருமே ஞானிகள், இருவருக்குள்ளும் பிரச்சனை என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு கருவில் உருவான அற்புத சிசுக்கள் இருவருக்கும் மன வேறுபாடு வந்திருக்கிறது என்றால் தீர்ப்பதற்குத்தான் மனிதகுலம் தேவைப்படுகிறது. என்னுடைய மூத்தவர்கள், அவர்களுக்குள் ஏதோ கருத்து மோதலாமே, அந்த இரு மூத்தவர்களுக்கும் சொல்லுவேன், தகுதி படைத்திருக்கிற தம்பி உங்களிடத்திலே பேசுவான்,
எனக்கும் தகுதி இருக்கிறது. என்னுடைய திரைப்படத்தில் இருவரையும் சேர்ப்பேன், இருவரிடமும் பேசுவேன். ஏனென்றால் ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தில் நல்லதொரு வரிகளை கொண்ட பாடல்கள் வருவது அரிதாக இருக்கிறது. இசைஞானி அழகி படத்திலே சொல்லியிருப்பார், கோயில் மணியே யாரு அடிச்சது, தூண்டா விளக்க யாரு அடைச்சது. இந்த வரிகளை நாம் யோசித்துப்பார். வைரமுத்து எழுதலாம். அழகி படத்தில் வைரமுத்திற்கு தொடர்பில்லை, ஆனால் அற்புத வரிகளையும் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஜாம்பவான்களுக்குள் இன்றைக்கு மன மோதல்கள் இருக்கிறது என்றால் கருத்து மோதல் அல்ல, மன மோதல்கள். அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிற எனக்கும் உண்டு. ஏனென்றால் இருவரும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த தலைமகன்கள். நான் இருவரையும் எந்த இடத்திலும் குற்றம் சொல்ல முடியாது. அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவரவர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக பிரச்சனையை போய் மக்கள் மன்றத்தில் சொல்லணுமா? ஏன் வைரமுத்துவை இசைஞானியை சேர்ப்பதில்லை, இசைஞானியை ஏன் வைரமுத்து விரும்புவதில்லை? இது சில மூடர்கள் கேட்கிற கேள்விகள், முட்டாள்கள். ஏனென்றால் அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர்கள் இருவரும் இந்த மண்ணில் ஒன்று சேராமல் 25 ஆண்டு காலம் சிக்கலில் வைத்திருப்பதே RSS கும்பல் தான். அதை முதல்ல இதுல ஒரு அரசியல் இருக்கு. ஏன் நல்ல கருத்துக்களை, தமிழ் சமூகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்துக்களை பாடல் வரிகளாக தொகுத்து இந்த மக்களுக்கு வழங்குகிற போது, குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதான் என் பைங்கிலி. ஏன் குடகுமலை தமிழர் பூமி கர்நாடகாவில் இருக்கிறது. மொழிவழி தேசியமாக மாறிப்போனதற்கு பிறகு குடகுமலை கர்நாடக பக்கம் இருக்கலாம், ஆனால் அங்கே வீசுகிற தென்றல் காற்று தமிழ் காற்று. அதை அண்ணன் கங்கையமரன் எழுதியிருக்கிறார். எங்கே ஒத்துப்போகிறது பாருங்கள். இந்த மாபெரும் இரு மூத்தவர்களை பிரிப்பதிலே சூழ்ச்சி செய்கிற கும்பல் இருக்கிறது இன்று. மணிரத்னம் ஏன் இசைஞானியிடமிருந்து பிரிந்து போனார்? ஏன் மணிரத்னம் AR ரஹ்மானை தூக்கி பிடித்தார்? ஏன் AR ரஹ்மான் வைரமுத்திற்கு வரிகள் கொடுத்தார்? இது எல்லாம் அரசியல் இருக்கிறது. அது சாதாரண அரசியல் அல்ல, சனாதன அரசியல் புகுந்து கிடக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு மாபெரும் அற்புத பேராற்றல் மிகுந்த இந்த பெரும் மூத்தவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இதை ஒன்று சேர்ப்பதற்கான வழியை யார் செய்வார்? அரசியல் ரீதியாக போய்விட்டால் அவர்களே பிரித்து விடுவார்கள். சமூக ரீதியில் போனால் அந்த சமூகவாதிகள் பிரித்து விடுவார்கள். தமிழ் தேசியவாதிகளால் மட்டும்தான் இது முடியும் என்பதற்கு சான்றாகத்தான் நான் பேசத் தொடங்கியிருக்கிறேன். இந்த அற்புத இரும் பெரியவர்களும் இணைய வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் இந்த தமிழ் சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை இந்த மக்களிடத்திலே விதைக்க வேண்டும். பொன் மாலை பொழுது தாளங்களே உட்காராத அளவிற்கு இசையை கோர்த்த இசைஞானி. தா தா தனன்னா இந்த வரிகளை எழுதுவதற்கு முதலாக ஒரு கவிஞன் வைரமுத்து திருத்தி எழுதிய கவிதைகள் என்கிற புத்தகத்தின் வாயிலாக அவன் திரைத்துறையை நோக்கி ஓடி வந்து வீதிகளில் பசியும் பட்டினியுமாய் அலைந்த காலத்தில் அவன் எழுதிய கவிதைகள் இசைஞானியை எப்படி கவர்ந்தது? அதனுடைய படம் தானே பொன்மாலை பொழுது என்கிற முதல் பாடலை அவனுக்கு எழுத கொடுத்தார்கள். அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெரியவனை ஏன் பிரித்தார்கள்? நான் சொல்லுகிறேன், பிரிப்பவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சமத்துவம் நிலைபெற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் சமத்துவத்தை அடித்து நொறுக்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். சில பேர் பேசுறான், அயோக்கிய பேருக வைரமுத்து சாதி பார்க்கிறார். வைரமுத்து சாதி பார்த்திருந்தால் இனமானத்தினுடைய எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் 60வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே கவியரங்க நிகழ்ச்சியிலே அவன் பாடியிருக்க மாட்டான். இது தற்குறிகளுக்கு தெரியாது. இசைஞானியுடைய ஒற்றை மகள் ஒளியிலே தெரிந்தது தேவதையா
இந்த பாடலை நான் கேட்கிற போதெல்லாம் என் தங்கை பவதாரணி இறந்ததுதான் என் நினைவுக்கு வருகிறது. பவதாரணி இறந்து அவள் கல்லறைகளுக்கு கண்மூடி கிடக்கிற போது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் இல்லத்திற்கே போய் சென்று அந்த தங்கைக்கு நினைவஞ்சலி செலுத்திய வரலாற்றை மறந்துவிட முடியாது. ஏன்? இசைஞானி பாரதிய ஜனதா கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட கருத்தியலில் மோதல் இருக்கலாம், உறவியலில் உறவு இருக்க வேண்டும், உயிர் இருக்க வேண்டும் என்று கருதிய திருமாவளவன் அவர்கள் அவதாரனினுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமை யாருக்கு வரும்? இசைஞானி எடுத்துக்கொண்ட தத்துவம் வேண்டுமானால் மாறியிருக்கலாம், ஆனால் கவித்துவம் ஒரு நாளும் மாறவில்லை. அம்மா நான் சும்மா இல்லடா யாருக்கு பாடினான்? அவ இல்லை நான் ஏதும் இல்லடா யாருக்கு சொன்னான்? அவன் அம்மா நான் நினைச்சிருக்கலாம், சின்னத்தாயை நினைச்சிருக்கலாம், ஆனால் அது அனைத்து மக்களுக்கும் பொருத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக வரியாக பாடலின் மூலமாக இந்த நாட்டிற்கு தந்த மகத்துவம் சேர்த்த மாமனிதர்கள். 2 பேருக்கும் பிரச்சனை. அண்ணா உங்க 2 பேருக்கும் சொல்றேன், தம்பியா நின்று சொல்றேன், இன்னும் அதிகப்படியாக மேலோங்கி சொல்லுகிறேன், தமிழரசன் வளர்த்த பிள்ளை சொல்லுகிறேன், பிரபாகரன் வளர்த்த பிள்ளை பேசுகிறேன், வீரப்பனார் கரம் பிடித்து நடந்து காடுகளில் உழைத்தவன் பேசுகிறேன். நீங்கள் இருவரும் ஒரு நாளும் எந்த காலகட்டத்திலும் முரண்பாடுகள் வந்துவிடக்கூடாதன்னா கவனமாக இருங்கள். நீங்கள் இருவரும் பிரிந்தால் இந்த தமிழ் தேசியத்திற்கு பிரிவு ஏற்படுகிறது என்றார். நீங்கள் இருவரும் பிரிந்து கிடந்தால் இந்த தமிழ் உலகம் நல்லதொரு இசையை கேட்க மறுக்கிறது என்றார். நல்லதொரு கவி வரிகளை இந்த தேசம் கேட்க துடிக்கிறது என்ற அர்த்தம். வரிகளும் இசையும் ஏன் பிரிய வேண்டும்? ஞானமும் கற்பனையும் எதற்காக பிரிய வேண்டும்? பேனாவும் தாளும் எதற்காக பிரிய வேண்டும்? கருவியும் கைவிரலும் எதற்காக பிரிய வேண்டும்? ஆகையால் நான் சொல்லுகிறேன், இந்த தமிழ் நல்லுலகத்திற்கு தத்துவ பாடல்களை தந்த தலைமகன்கள் நீங்கள். அறிவுரை சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. உள்ளே ஆவேசம் இருக்கிறது உங்களை பிரித்தவர்கள் மீது. தமிழ் சினிமாவில் ஒன்று இருக்கும், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று சொல்லுவான், என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட ஒன்று சொல்லுவான். எவனுமே நல்லவன் கிடையாது, அப்படி இருப்பானுங்க சினிமாவுக்குள்ள. போட்டிகளும் பொறாமைகளும் ஏளனங்களும் இருமாப்புகளும் நிறைய நிறைந்து கிடக்கிற ஒரு துறைதான் தமிழ் சினிமா. அனுபவப்பட்டிருக்கிறேன். பசிக்கு சோறு இல்லாத போது வடபழனி முருகன் கோயில் அன்னதானம் எங்களை பசியாற்றியது, மறக்க முடியாதவை. இருவரும் நல்லா தான் சம்பாரிச்சிங்க, ஆனா நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் 2 பேர் மேலையும். ஈழம் கதறுகிற போது இருவரும் எங்கே போனீர்கள்? இவ்வளவு நேரம் உங்களை வாழ்த்துனேன். அண்ணா இளவரசன் தருமபுரி நாயக்கன் கொட்டாய் கலவரத்தில் இறந்து போனானே, எண்ணத்தை எழுதினீர்கள்? மேலவளவு சங்கர் படுகொலை ஆதிக்க வெறியர்களால் வெட்டி கொல்லப்பட்ட போது இருவரும் இசையாய் ஏன் இணையவில்லை? கேள்வி இருக்கிறதா? உடுமலை சங்கரை குற்றுயிரும் குலையுருமாக கொன்ற போது இருவரும் எங்கே போனீர்கள்? நீங்க தானே சொன்னீங்க. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தேச-ஆண்ட மன்னரினந்தான் எழுதுனீங்கல்ல, பாடுனீங்கல்ல. அதான் நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அது படத்துல அது தேவைப்படுது அந்த பாடல், அதனால எழுதினாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. படம் யாருக்கானது? இந்த மக்களை பண்படுத்துவதற்காக. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி வசனத்தை எழுதியதற்கு பிறகுதான் திராவிட சித்தாந்தம் தலை தோங்கியது. அந்த வசனம்தான் இந்த தமிழில் கூறும் நல்லுலகம் பேசத் தொடங்கியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை வீரபாண்டியன் பேசுகிற போது யாருக்காவது தெரிந்ததா? மக்கள் மத்தியில் படமாக அது வெளியிடப்படுகிற போது கப்பம் கட்டினாயா என்று கேட்கிற போது கருவறுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வந்ததா இல்லையா? ஒரு படத்தின் மூலமாகத்தான், பாடல் வரிகளின் மூலமாகத்தான் மக்களை பக்குவப்படுத்த முடியும், புரட்சிகர சிந்தனையை உருவாக்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக கடலுக்குள் இருக்கிற மீனவர்களை பற்றி பாடுகிற போது
தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற பாடலை இன்றும் கேட்கிறோமா இல்லையா? ஆனால் அதே இசைஞானி சொன்னான், கடலில் இருக்கிற அழகேல கேளடிவோ மானே, போட்டானா இல்லையா? ஆக மீனவர்கள் படுகிற துயரத்தை கூட தன் மீளாத இசைக்கருவியால் இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்து தந்த மாபெரும் இசை மேதை இசைஞானி. எப்படி நான் இசைஞானியை கடந்து விட்டு தமிழ் சினிமாவை பேச முடியும்? எப்படி என் அண்ணன் மூத்தவர் வைரமுத்துவை கடந்து விட்டு கவி வரிகளால் சினிமாவில் நான் வாழ முடியும்? இருவரும் தமிழ் சினிமாவை தூக்கி பிடித்த தலகர்த்தர்கள். மீண்டும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இணைய வேண்டும். இன்னொன்னையும் சொல்றேன், எச்சரிக்கையோடு 2 பேருக்கும் சொல்றேன், நீங்க இணையிலன்னா அடிப்போம். உரிமை இருக்கிறது, எங்களுக்கு தம்பிகளுக்கு உரிமை இருக்கிறது. எங்களை வளர்த்தது நீங்க தானே இசையால், எங்களை கவிகளால் உருவாக்கியவர் நீங்கள் தானே. அப்ப 2 பேரும் பிரிஞ்சு எங்களுக்கு கெட்ட எண்ணத்தை உருவாக்குறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உரிமையோடு சொல்லுகிறேன். 2 பேரும் இணைய வேண்டும் என்பதற்காக அடிக்கிறோம். எல்லாரும் பிரியறதுக்காக, பிரிச்சு விடுறதுக்காக அடிப்பான். அது இல்லை எங்களுடைய நோக்கம். இணைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் எங்களுடைய தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதிய மோதல்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவர்கள் மீதும் குற்றச்சாட்டு நான் வைப்பது ஒன்றே ஒன்றுதான். என் இனம் அழிகிற போது நீங்கள் எங்கே போனீர்கள்? என் இனத்திற்கு பிரச்சனை வருகிற போது நீங்கள் எங்கே சென்றீர்கள்? யுவராஜ் கொலையை மறந்துவிட முடியுமா? அர்த்தநாதீஸ்வரர் திருத்தலத்தில் தன் காதலியை கரம் பிடித்து சாமி கும்பிட்டு விட்டு அவன் அதை கடந்து வருகிற போது கயவர்களால் கழுத்தை துண்டாடி தண்டவாளத்தில் போட்ட கொடுமை தமிழ் தேசியத்தில் நடந்திருக்கிறது. இருவரும் எங்கே சென்றீர்கள்? ஏன் வரிகளை போடவில்லை? அம்மாவிற்கு போட்டீர்கள்ல, நாங்க அழுதமில்ல. ஏன் என் பிள்ளைய சாகும்போது போடலாம்? ஒரே இரவுல 3 லட்சம் தமிழர்களை அளித்தான சிங்களவன் எங்கள் மூத்தவர் இளையராஜா எங்கே போனார்? ஆனால் மறைந்து போன எங்கள் அக்கா சகோதரி சொர்ணலதா ஒரு அழகான பாடலை எங்கள் தமிழீழ தாயகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். தாலாட்டு நான் பாட மாட்டேன், தாலாட்டு நான் பாட மாட்டேன், தமிழீழ பிள்ளை என் பிள்ளை, அவன் தலை சாய்த்து தூங்க இது நேரம் இல்லை, தாலாட்டு பாட மாட்டேன், தாலாட்டு பாட மாட்டேன். ஏன் தெரியுமா? விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே தூங்காதே, வீரமில்லா பிள்ளை வென்ற கெட்ட பேரை வாங்காதே, நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நீ நாளை ஏங்காதே. தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு பாணியை பதித்து விட்டு சென்ற என் மூத்த சகோதரி சொர்ணலதா அவர்கள் எங்கள் தமிழீழ தாயகத்திற்காக வழங்கிய பாட்டு இன்றைக்கு என் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் ஏன் செய்யவில்லை? கவி மட்டும் பாடினார் எங்கள் கவி பேரரசு, ஏன் பாடலுக்காக எழுதவில்லை? கேள்வி இருக்கிறதா இல்லையா? இருவர் மீதும் குற்றச்சாட்டு அப்படித்தான் நான் வைப்பேன். இசைஞானுடைய தனிப்பட்ட ரீதியில் அவருடைய வாழ்வியலில் அவர் எதற்கு ஆசைப்படுகிறார், எப்படி போகிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு அது தேவையில்லை. என் மூத்தவர், அவர் எங்களுக்கு நல்வழியை காட்டியிருக்கிறார். எங்கள் அண்ணன் மூத்தவர் வைரமுத்து, நிலவை விட சூரியன் பெரியது, காதலுக்காக சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த சூரியனை விட பெரியதுங்கிறார். இதுதான் என் அண்ணன் வைரமுத்து. அவன் எழுதாத கவித்துவங்கள் இல்லை. அவன் வீட்டில் வளர்த்த வேப்ப மரத்தை கூட வேப்ப மரம் என்று அவன் எழுதவில்லை, வேப்ப மரன் என்று எழுதினார். அவன் எனக்கு ஒரு பிள்ளை, அவன் எனக்கு ஒரு மகன் என்று எழுதினார். மரத்தை ரசித்த பெருமகன், மணலை ரசித்த பெருமகன், மக்களை நேசித்த பெருமகன். ஆனால் தமிழீழத்தை நேசிக்க ஏன் மறந்து போனா என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஆணவ படுகொலைகளை தோலிருக்கிற சிந்தனை ஏன் உனக்கு வராமல் போனது, எனக்கு வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிய வருத்தம், இசைஞானி அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு போய் கொட்டுகிற பணத்தை அன்றாடங்காட்சி சென்னை வீதிகளில் தினந்தோறும் சிக்குண்டு தவிக்கிற தமிழர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. இல்லாத இறைவனுக்கு இவ்வளவு தொகையை அளித்தீர்களே, இருக்கிற மனிதனுக்கு அளித்திருக்கலாமே. இதுதான் என்னுடைய இயக்கம். யார் பேசுவது இதை? இல்லாத ஒரு கடவுள்னு சொல்றது நீங்க வந்து மற்ற ஒரு நம்புறவங்க மேல வந்து ஒரு
தப்பான ஒரு கருத்தியல் பரபரா மாதிரி இருக்கு. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். பெரியாரை நம்பினார்களா இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. பெரியாரை நம்பினார்களா இல்லையா? எல்லாருமே நம்புறாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப எல்லாரும் சாமியை நம்புறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் இறைவன் என்கிற பெயரில் கொட்டிய பணம் என்ன ஆனது? ஆனால் மக்களின் பெயரில் அன்றாடங்காட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒருவேளை உணவளித்தால் அவன் குடல் எவ்வளவு சந்தோஷப்படும், இதயம் எவ்வளவு ஆனந்தப்படும். ஏன் அதை செய்யவில்லை? இன்னைக்கு எங்க செட்டிநாட்டு பகுதிக்கு வாங்க. சுந்தர சுவாமிகள், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்கிற ஒரு திருத்தலம் அரிமளம் என்கிற நகரிலே அமைந்திருக்கிறது. அவர் 39 வயதில் 67 சிவன் திருத்தலங்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்திய பெருமகன். அவன் ஜீவசமாதி அடைந்திருக்கிறான். அவன் பிறந்தது நெல்லை மாவட்டம். அவன் அடக்கமாயிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். ஆனால் அடக்கமாயிருக்கிற இடத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 1000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு அவன் எழுதி வைத்து விட்டதை இன்றைக்கும் அந்த மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கடவுள். கடவுள் என்றால் என்ன? கா என்றால் மன்னன் உள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். மன்னன் உள்ளே இருக்கிறான் என்பதற்குத்தான் கடவுள் என்கிற அந்த சொல் உருவானது. ஆக இறைவன் இல்லை என்பதற்கல்ல, இருக்கிறான். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பவன் இறைவன். ஏழைகளுக்கு பசியாற்றுகிறவன் கடவுள். அவன்தான் இறைவன். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நட்டகல்லும் பேசுமோ 4 வார்த்தை கூறுமோ நாவிதன் இருக்கையிலே என்கிற தத்துவத்தை இந்த மண் வழங்கியிருக்கிறது. ஆக இசைஞானி அவர்கள் திருத்தலங்களுக்கு செய்ததை விட ஏன் அன்றாடங்காட்சிகளுக்கு செய்யவில்லை? நீங்கள் கோடிகளில் பணம் வாங்கலாம், லட்சங்களில் சம்பாதிக்கலாம். ஆனால் லட்சியம் என்ன? அதைத்தான் நான் அண்ணனிடத்திலே கேட்கிறேன். அண்ணன் வைரமுத்து எத்தனை கவிஞர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு உங்களுடைய பிள்ளைகளே மதனையும் கார்க்கியும் உருவாக்கினீர்கள். ஆனால் சிந்தனைகளில் நிறைந்து கிடக்கிற எத்தனையோ கவி பெருமக்கள் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் புகலிடம் கொடுக்கவில்லை? இப்படியும் என்னால் கேள்வி கேட்க முடியும், கேள்வி வைக்க முடியும். ஏனென்றால் அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. ஆக இருவரும் எங்கே தவறு செய்தார்கள் என்பதை நான் தோலுரித்திருக்கிறேன். அவர்கள் எங்கே சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். கருத்தியலும் இசைக்கோர்வையும் ஒன்றாக இருந்தால்தான் மக்கள் மனதில் அனைத்தும் சேரும். நீங்க இன்னைக்கும் இசைஞானி பாட்டை கேட்காம கடந்து போயிருவீங்களா? வைரமுத்து வரிகளை கேட்காம அனுபவிக்காம? அந்த வார்த்தை கரெக்டா இருக்கும். கண்டிப்பா. அப்ப இந்த வரிகளும் அந்த இசையும் எப்படி ஒன்றான? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனைன்னு கேட்குறீங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லையே. அப்ப நான் கேட்கிறேன் என்பதற்காக நீங்க என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நீ கேட்கிறா எனக்கு காசு கொடுத்து கேள் என்பது அர்த்தமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக இசைஞானி எளியவர்கள் மக்களின் பக்கம் நிற்க வேண்டும். அண்ணன் வைரமுத்து இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இணைய வேண்டும். இருவரும் இணைந்து இந்த தமிழ் சமூகத்தில் நல்லதொரு கருத்துக்களையும் நல்லதொரு இசையையும் காலகாலத்திற்கும் வழங்க வேண்டும்.